ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நான் வாகமன் ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாகமன்லேருந்து நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அதான் பார்க்க போகிறீங்க. அதாவது நாங்கள் வந்த வேனில் இருந்துட்டு அடுத்து வந்து ஜீப் ரைடு தான் போகணும். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து ஜீப் வந்து புக் பண்ணி வச்சிட்டாங்க. மொத்தம் வந்து 3 ஜீப் வந்து புக் பண்ணியிருந்தோம். மொத்தம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 19 பேர் போயிருந்தோம். 3 ஜீப்பில் பிரிஞ்சிட்டோம். அதில் வந்து எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், எங்கள் ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டீச்சர் மல்ல தான் ஃபேமிலி இருக்கலாம், அவங்க 3 பேரும் இருந்தாங்க. நாங்கள் 6 பேர் மட்டும் ஒரு ஜீப், மற்ற எல்லோரும் அப்படியே பிரிஞ்சு அடுத்தடுத்த ஜீப்பில் வந்தாங்க. அப்புறம் அந்த ஜீப் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரன், அதாவது எங்கள் ஊருக்காரர். அதனால் ரொம்பவே நல்லாவே பேசிகிட்டே வந்தார் திருநெல்வேலி ஸ்லாங்கில். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எந்த ஒரு பிளேஸுமே தெரியாது. அவர் வந்து ரொம்பவே அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்டினார். இப்போ வந்து நாங்கள் ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஜீப்பில் போயிட்டுருக்கும் போதே ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அதுவும் அந்த டிரைவர் வந்து கேட்கவே வேண்டாம், ரொம்பவே எங்களோட மிங்கிளாகி நல்லா பேசிகிட்டே வந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாகமனில் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தான் வந்திருக்கோம். இப்போ போட்டிங்க்கு வந்து ஜீப்பை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாருமே வரணும்ல. வந்துட்டு அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். மோனிலாம் நான் போட்டிங் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே போட்டிங் போனோம். இப்போ நீங்களே பாருங்கள். ஆளுங்க வந்துட்டாங்க, 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம ரெடி ஆயிடலாம். மச்சான் நீங்க தனியா நில்லுங்க, வா மனோஜ் தனியா வா. போட்டிங் எப்பா சித்ரா, உன்னோட போட்டிங்க நான் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. சூப்பரு. ஆமாம், ஆயிலஸா லதா தம்பி ஜம்முன்னு உட்காந்துருக்காப்ல 3 பேரும். ஆமாம், பாலமுருகன் பாப்பா தம்பி சரிம்மா. ஆமாம் பாருங்க, என் அன்பு தங்கையும் குழந்தையா வந்து எங்களை காப்பாற்றி கொண்டுகிட்டு இருக்காங்க. வாழ்க்கை படகுல கஷ்டப்பட்டு அவங்க. சூப்பர்யா, சூப்பர் அருமையாக இருக்குது. இது தேக்கடியா என்னது? வாகமனில் படகு பயணம். சித்ரா வாழ்க, அருணா வாழ்க, ஆமாம் பாலமுருகன் வாழ்க, சுமன்குமார் வாழ்க, டிக்கெட்டுக்கு செலவு கொடுத்த தம்பி முருகன் வாழ்க வளமுடன். மட்டும் போக சொல்லுங்க, கஷ்டமாக தான் இருக்கு. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. எங்க அக்கா வரல, அதனால அத்தா மாட்டுதாங்க. எங்க நீங்க பாடுங்க. வசந்த கால நதியினிலே ஏரியில் ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்க. முதல்ல வந்தா மட்டும் நான் பேசுறேன், சொல்றேன், காட்டுறேன். என்ன முதல்ல இருக்குமா என்ன? இல்ல, முதலைக்கு மெயின் டிஷ் சைடு டிஷ் என்கிட்ட இருக்கு. ஒண்ணு இல்லாத ஒண்ணு சைடு டிஷ் அருணா. ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? ஏறி பாப்பா, கவலைப்படாத பாப்பா. 2-3 அடிப்பா. முதல் அடி, அப்புறம் கொஞ்சம் மாற்றி வச்சு அடி. எது கிளிக்காத தூக்கிடுங்க. அதான் அதெல்லாம் அடை போட்டாங்க. நான் பார்த்து போறீங்களா? அப்ப அங்க போறாங்க. அண்ணா உட்காந்தாங்களா 12 பேர், அண்ணா உட்காந்துருக்காங்களா 8 பேர். தானிய கோரி ஊத்திடுவேன், முங்கிடுவேன். பார்த்துக்கோ. தெரியுறாங்களா? இப்ப தெரியாதுப்பா. ஆமா, நீங்க பாருங்க, கவுந்துரும். வரவே மாட்டாங்க. மோட்டார் போட்ல போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட்டு. அந்த சூசைட் பாயிண்ட் போகிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடான பாதையாக தான் இருந்தது. சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடியே மரண பயம்னா என்னங்கிறது டிரைவர் காட்டிட்டார். நாங்களாம் பயங்கரமாக கத்திக்கிட்டே தான் போனோம். உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் ஜீப்பில் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி இருந்தது. இந்த எடுக்கிறேன் இல்லைம்மா, நீ நவளு மாத்தூர போடு. இல்ல என்ன செய்வீங்க? அவ்வளோ உயிர் பயம் தம்பி. இப்போ
இந்த ஜீப் எங்கே வருதுன்னு எங்கே வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஜீப் வந்துட்டு இருக்கு. அங்கே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுக்கு மேலே அலறாங்க. அவங்க ஜீப் கொஞ்சம் தள்ளி வரும்போதே அந்த அலற சவுண்டு பயங்கரமாக கேட்டுது. நாங்களாம் கீழே நின்று சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அவங்க வந்து இறங்கிட்டு அப்பாடா உயிரோட வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சூசைட் பாயிண்ட்டை நல்லாவே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வாகமன் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அங்கே உள்ள சூசைட் பாயிண்ட் வந்து சேஃப்டி இல்லை. நீங்கள் கொஞ்சம் போகிறவங்க உங்களோட சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் பாயிண்ட். அந்த இது வியூ தெரியும். இப்போ வந்து மதியானம் வந்து சாப்பிட வந்துட்டோம். நாங்கள்லாம் மீன் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலைன்னு ஞாபகம் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் மீன் வந்து அந்தளவுக்கு சாப்பாடு வந்து திருப்தியாக இல்லை. உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க, நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆகிட்டு அந்த இதில் பே பண்ணுறதில்ல அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம மோனி வந்துட்டு பாருங்கள் சைக்கிளில் போயிட்டுருக்கா. அவள் மட்டும் அதில் போனான். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் வச்சுருந்தாங்க. ஒன்ல பிரிட்ஜ் மட்டும் போயிட்டு வருமா, ஆனா வெயிட் பண்ணி தான் அந்த பிரிட்ஜ் போணுமா. இருந்தாலும் கீழே பார்த்தா தலை சுத்திடும். அந்த ஆளு தள்ளி விட போறாங்க பாருங்க. அந்த ஆளுக்குமே விட்டுட்டாங்க. ஒரு இதை விட்டுட்டாங்க. அதான் நம்மள மேல வரைக்கும் போய் விட்டுருவாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. மேல வரைக்கும் போய் விட்டுருவாங்க. 4 கால் தெரியுது 4 கால் தெரியுது. 2 பேர் இருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர். பின்னாடி பாராசூட். நாங்க ரெடி. அவனுக்கு அவன் நம்ம ஏறதுக்கு 2000 தான் கேட்பான். இதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அப்படியே விட்டுருங்களா டே போய் சோலையடி. அந்த ஒயர் அக்கிறது கூட ஒரு 10 பேர். அதான் ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணி விட்டுரு. 10,000 ரூபாய். லதா இவங்க 2 பேரும் ஏற போறாங்க.